சீமானை மீண்டும் புரிந்து கொண்ட தம்பி தங்கைகள் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தொடங்கியதிலிருந்து இப்போது வரைக்கும் கட்டுக்கோப்பான ஒரு இராணுவ படை போல கட்சியை உருவாக்கி வளர்த்து வந்துக்கிட்டு இருக்காரு. அதில் அனைவருமே பார்த்திங்கன்னா ஒழுக்கம்னா என்ன, கோட்பாடுனா என்னன்ட்டு எல்லாம் தெரிந்த நபர்களாகத்தான் இருப்பாங்க. அவர்களுக்கு கட்சியுடைய கடை மட்டத்தில் இருக்கவங்க வரைக்கும் இங்கே கட்சியுடைய செயல்பாடுகள் என்ன, நடைமுறைகள் என்னன்னு புரிஞ்சு அதற்கேற்க போல் நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஆனால் சமீப காலத்தில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய நபர்கள் விலகுவதான செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது. அதில் வெற்றிக்குமரன் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சியுடைய மிக முக்கியமான நபராக இருந்தவர். இன்னும் அவரோட ரொம்ப ரொம்ப அண்ணனுக்கு நெருக்கமானவர்கள். அவரோட எப்பொழுதுமே நம்ம ஒன்றாக பார்க்கக்கூடிய நபர்கள். இன்னும் சொல்லப்போனால் பல நேர்காணல்களில் அவங்க பேசும்போது அண்ணன் சீமான் அவர்களுடன் ஒரே தட்டில் நாங்கள் இணைந்து சாப்பிட்ருக்கோம், நாம் தமிழர் கட்சின்னு இந்த பேரை உருவாக்குறதுக்கு ஒன்றா உட்காந்து நாங்களாம் பேசணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அப்போதுலேருந்து நாங்கள் இருக்கோம்னு சொல்லி பதிவு பண்ணவங்க கூட கட்சியை விட்டு வெளியே போக ஆரம்பித்தாங்க. வெளியே போனவங்க சும்மா போகலை, இருக்கக்கூடிய அவதூறுகளை எல்லாத்தையும் அள்ளி வீசி விட்டுட்டு எப்படியாவது இந்த கட்சி ஒழிந்து போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த செயலை அவங்க செய்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பொழுது வரைக்கும் அதை ஒவ்வொரு வகையும் செய்கிறாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் இவங்களை வெளியனுப்பியிருக்கக்கூடாது அப்படின்னு பல பேர் பேசினாங்க. ஆனால் ரொம்ப தெளிவாக அண்ணன் சீமான் அவர்கள் இவங்கெல்லாம் வெளியில் இருக்க வேண்டியவங்கிறத முடிவெடுத்தார். அதற்கு கிடைத்த பதில் தான் நமக்கு இன்றைய தினம் வெற்றிக்குமரன் அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை வழங்கி வந்துட்டுருக்க மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தில் சேரலாம்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்களை சந்தித்து அவர் கட்சியில் இணைஞ்சிட்டாரு. ஒரு புதிய அர்ப்பணிப்பான ஒரு செயலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழர் முன்னேற்றத்திற்கும் தொடர்ந்து பாடுபடுவேன் அப்படின்னு உறுதி அளித்திருக்காரு இந்த வெற்றிக்குமரன். இவர்களெல்லாம் யார் என்ன அப்படிங்கிறத எப்பொழுதோ கணித்து அவர்கள் வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக அண்ணன் சீமான் அவர்கள் முடிவெடுக்கிறார் அப்படின்னும் போது இது அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இனிவரும் காலங்களில் ஒருத்தவங்க வேண்டாம்னு சொல்லி அண்ணன் முடிவெடுக்கிறாருன்னா நிச்சயம் அதற்கு பின்னாடி காரணங்கள் இந்த அளவுக்கு இருக்கும். எந்த கட்சிக்கு வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லி காத்திருந்து ஓடக்கூடிய நபர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு உரியவர்கள் கிடையாது. வெற்றியோ தோல்வியோ களத்தில் நின்று அங்கே என்ன முடியுங்கிறத செய்து காட்டுபவன் தான் உண்மையாக வீரனாக இருப்பான். அப்படிப்பட்ட வீரர்களை தான் அண்ணன் சீமான் அவர்கள் இதுவரை வளர்த்து வந்திருக்கிறார். அவர்தான் கட்சி வளர்த்து விட்டிருக்கிறது.